திமுக வீழ்த்த எதிர்கட்சிகள்லாம் தேவையில்லை. அண்ணா திமுக செயல்படணும், நாம் தமிழர் செயல்படணும், அவங்க விமர்சிக்கணும், வீழ்த்தணும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. திமுக வீழ்த்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே போதுமானவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா அந்த படம் கூட ஒன்று வந்துச்சு இல்லையா, துரந்தரா. ஸோ அந்த படத்துல கூட வந்து ஸ்பையா போயிட்டு பாகிஸ்தான்ல இருந்து, ஸோ அந்த அது போல வந்து திமுக வீழ்த்துவதற்காக திமுக கூட்டணியில சில கட்சிகள் வந்திருக்காங்களோ அப்படின்ற டவுட் தான் வருது. ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை போட்டு உடைச்சிருந்தாங்க. என்ன திமுக ஆட்சியில கெட்டு போச்சு, என்னன்னா பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க, அப்புறம் போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, கஞ்சா புழக்கம் அதிகமாகி இளைஞர்கள் சீரழிகிறாங்க. இதை தவிர்த்து திமுக ஆட்சியில அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில என்ன நம்ம பெருசா தவறு நடந்துருச்சுன்னு சொல்ல முடியும், அவர் வந்து நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அப்படியே பஞ்ச புகழ்ச்சனியா வந்து குத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல கூட வந்து அவங்க அந்த இடத்துல போய் பேசும்பொழுது சொல்றாங்க, தீபம் ஏற்றப்படும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்க வந்து ஒரு துரந்தர் போல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பையா அது கூட்டணிக்குள்ள செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய மீம்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் தென் மாவட்டங்கள்ல, தமிழ்நாட்டு வந்திருக்காரு, தென் மாவட்டங்கள்ல நாங்குநேரி போன்ற இடங்கள்ல வந்து ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஈடுபடும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில பெரிய பங்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை சோ அதிமுகவுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டிய அவசியம் ராகுல் காந்திக்கு இப்பொழுது என்ன தேவை வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க மற்ற நேரங்கள்ல சரி வரீங்க, தேர்தல் களம் இல்ல, மற்ற நேரங்கள்ல வரீங்க பேசுறீங்க அப்படின்றது வேற. ஆனா தேர்தல் களத்துல வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதுவும் நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு 48 மணி நேரம் இல்ல, ஒரு நாள் தான் இருக்கு. புதன்கிழமை வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, செவ்வாய்க்கிழமையோட முடிஞ்சு, நாளையோட முடிஞ்சு 6 மணியோட. புதன்கிழமை அப்படியே காலியா இருக்கும், வியாழக்கிழமை போயிட்டு ஓட்டு போட வேண்டியதுதான். ஸோ இந்த சூழல்ல ஒரு 24 ஹவர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுக ஆட்சி சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ராகுல் காந்திக்கு என்ன வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஸோ இப்படியாகத்தான் வந்து திமுக கூட்டணி செயல்பட்டு இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள்லாம் திமுகவுக்கு வேண்டவே வேண்டாம், திமுக தொண்டர்கள், அப்புறம் திமுக கூட வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், ஸோ இவங்க போதுமானவங்க திமுகவை வீழ்த்துவதற்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நுட்பமா கவனிச்சிங்க அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஸோ இப்படி வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. திமுகவை ஆதரிச்சு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரிச்சு பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பீகார்ல டெபுட்டி சிஎம்மா இருந்தாரு. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு. ஒரே மேடையில ஸ்டாலின் அவர்களோடு ஒரே மேடையில பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு. அவரை வெல்கம் பண்ணி போஸ்ட்லாம் போட்டிருக்காரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவரோடு மேடையை பகிர்ந்து தேர்தல் பரப்புரையில ஈடுபடுறாரு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழ்நாடு வராரு, ஸ்டாலின் அவர்களோடு கலந்து பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுறாரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணியும் ஒரு போஸ்ட் போறாரு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதே போல வந்து காங்கிரஸினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒசூர்ல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே, ஜோடங்கர் இவங்க எல்லாருமே பங்கேற்று பிரச்சாரம் வந்து செய்யறாங்க. திமுக திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போஸ்ட் போறாரு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஆனா சனிக்கிழமை ராகுல் காந்தி வராரு. சனிக்கிழமை அந்த ராகுல் காந்தியோடு ஸ்டாலின் அவர்கள் மேடையை ஷேர் பண்ணல, ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல, ஒன்னும் பண்ணல. அவரு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு, ராகுல் அதிமுகவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே வந்து ராகுல் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. அப்படி ஈடுபட்ட ராகுல் அவர்களோடு ஸ்டாலின் அவர்கள் மேடையை ஷேர் பண்ணியோ அல்லது ஒன்னா சேர்ந்து ஒரு ரோட் ஷோவோ, ஸோ இது போல எதுவுமே பண்ணாம ஆளு தனித்தனியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு தனியான ஒரு போஸ்ட் கூட வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ்தலத்துல தனியா ஒரு போஸ்ட் கூட வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்காக போடல. நீங்க வந்திருக்கீங்க, வெல்கம், பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர் அப்படின்ற மாதிரி போடல. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு ஒரு போஸ்ட் போடும்பொழுது கீழே பிரதர் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மட்டும் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே தவிர எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி வந்திருக்காரு, வெல்கம், சூப்பரா பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி தனியான ஒரு போஸ்ட் வந்து என் கண்ணுக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்ட மாதிரி தெரியலங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் சரியான ஒரு இணக்கம் இல்லை அப்படின்றது பட்டவர்த்தனமாக இன்னைக்கு போட்டு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஒரு போஸ்ட் இல்லை, ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து எந்த விதமான பிரச்சார காலத்திலையும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வராரு, அவரோடு சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு. தேஜஸ்வி யாதவ் வராரு, அவரோடு சேர்ந்து வந்து பிரச்சாரம் பண்றாரு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதே போல வந்து மல்லிகார்ஜுன கார்கே, ஜோடங்கர் இவங்களோடலாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களால ஏன் ராகுல் காந்தி அவர்களோடு எம்.கே. ஸ்டாலின் அவர்களால இணைந்து ஒரு பிரச்சாரம் பண்ண முடியல? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே போல வந்து இன்று தென் மாவட்டங்கள்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறார். அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் அங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு புரோட்டோகால், கட்சியினுடைய புரோட்டோகால் மாதிரி. ஒரு தேசிய தலைவர் வராரு அப்படின்னும் பொழுது ஒரு மாநில தலைவர் அங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு புரோட்டோகால் மாதிரி, கட்சியினுடைய புரோட்டோகால் மாதிரி இருக்கணும்னு வச்சுங்களேன். ஆனா வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் இன்னைக்கு ஸ்பாட்ல ராகுல் காந்தி அவர்களோடு இல்ல. ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச்சை மொழிபெயர்த்ததும் வேற ஒருத்தர். ஓகேங்களா? ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச்சை இன்னைக்கு வேறொருத்தர் மொழிபெயர்த்தார் அப்படின்றது சனிக்கிழமை அவருடைய ஸ்பீச்சை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒண்ணு சொல்றாரு, ராகுல் காந்தி அவர்கள் ஒண்ணு சொல்றாரு, செல்வ பிறந்தகை அவர்கள் வேறு ஒண்ணு, அவர் மனசுல ஒண்ணு இருக்கும்ல, சோ அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைங்க எனக்கு சரி வராதுங்க, அந்த அளவுக்கு எனக்கு புலமை இல்லைங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்ல நான் பண்றேன், நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு வந்த செல்வ பிறந்தகை பயங்கரமா இன்னைக்கு மொக்க வாங்கியிருந்தாரு. அவரை மட்டும் மொக்க வாங்கல, அது பயங்கரமா காங்கிரஸுக்குமே ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு. என்ன மோசமா இருக்கு, ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண கூட ஒரு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி மோசமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நீங்க வராதிங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி செல்வ பிறந்தகை அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க மறைமுகமாக. அதனால செல்வ பிறந்தகை அவர்கள் இன்று ராகுல் காந்தி அவர்களோடு வந்து போக முடியல, அவரோடு கலந்துக்க முடியல, அந்த மீட்டிங் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு செய்தியானது வருது. ஸோ இதை எப்படி வந்து மாற்றி விடலாம், மடைமாற்றி விடலாம்? ராகுல் காந்தி வந்து செல்வ பிறந்தகை வர வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா செல்வ பிறந்தகை அவர்களை முடக்கிட்டாங்க ஐடி அப்படின்னா இது எப்படி இருக்கு? ஐடி ரைடு வச்சு பாஜக செல்வ பிறந்தகை அவர்களை வீட்டிலேயே முடக்கிட்டாங்க அப்படின்னா இது எப்படி சூப்பரா இருக்கு அந்த நெரேட்டிவ்? ஸோ இந்த நெரேட்டிவ் தான் பில்ட் பண்ண இன்னைக்கு பார்த்துருக்காரு திரு செல்வ பிறந்தகை. ராகுல் காந்தி அவர்கள் நீங்க வராதிங்க, உங்களை பார்க்கவே முடியல எனக்கு அப்படின்ட்டார். ஸோ அதனால வந்து செல்வ பிறந்தகை அங்கே போகவே இல்லை. செல்வ பிறந்தகை தென் மாவட்டங்களில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரத்துல போய் கலந்துக்காம அவர் வீட்டிலே இருந்தார். இதுக்கு மடைமாற்றுவதற்காக என் வீட்டில் ரைடு நடக்குது, ஐடி ரைடு விட்டாங்க, நான் வந்து ராகுல் காந்தி கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜக என்னை வீட்டிலே போட்டு இப்படி முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் ஐடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவர் வீட்டில் ரைடே நீங்க நடக்கலைங்க, அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டாங்க. என்னத்தை சொல்ல? அதுக்குள்ள எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வடக்கு தெற்கு ஐடி ரைடு விட்டு முடக்குறீங்களா அப்படி இப்படின்னு என்னென்ன வசனம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, ஏங்க அவர் வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, சும்மா ஏங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாமே வந்து நாடகம். ராகுல் காந்தி அவர்கள் அங்க வர வேணான்னு சொன்னதுக்காக செல்வ பிறந்தகை அவர்கள் இங்க வந்து அந்த உண்மையை மறைக்க போட்ட நாடகம் தான் இன்னைக்கு நடந்த ஐடி ரைட் அப்படின்ற நாடகம். ஸோ அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காரு திரு செல்வ பிறந்தகை அவர்கள். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து நான் விலக போறேன் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடியே அவரு விலகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டு இருக்கு. அடி மேல அடி வந்து அவருக்கு விழுந்துகிட்டே இருக்கு. விழ வேண்டிய ஆள் தான், ஏன்னா அவரு ரொம்ப பியூரான ஒரு காமராஜர். காங்கிரஸ் இருக்கிறதுனால அவர் ஒன்றும் காமராஜர் கிடையாது. ஸோ அதனால வந்து அவருடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கும். இப்படி அடி வாங்க வேண்டிய ஒரு மனிதர் தான் செல்வ பிறந்தகை அவர்கள். அதனால அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ
இதை வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னே தெரியாம வடக்கு தெற்கு ஐடி ரைடு விட்டு முடக்குறீங்களா அப்படி இப்படின்னு வசனம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எழுத மாட்டாரு, யாரோ போடுறாங்கன்னு வச்சுங்க. அப்படி போட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டாரு, சும்மா பொம்மை முதல்வர் ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க, வடக்கு தெற்கு ஐடி ரைடு இப்போ என்ன நடந்துன்னே தெரியும், ஐடி டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னே தெரியலன்றாங்க அவங்க வீடு, சும்மா ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கிண்டலாக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி சீமிச்சு சின்ன பெண்ணம் ஆயிட்டு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலினை மேடையில் வச்சுக்கிட்டே ஆட்சி சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு ஸ்டாலினை மேடையில் வச்சுக்கிட்டே பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ராகுல் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்கல, அவரு கூட மேடையும் ஷேர் பண்ணிக்கல. இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சியில சூப்பரா இருந்ததுங்க தமிழ்நாடு, அதிமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிமுகவுடைய பங்கு அளப்பெரிய தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா வந்து நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா நீங்க கூட்டணி வேற கூட்டணியா, இண்டி கூட்டணி, டிஎம்கே கூட்டணியா அப்படின்னு நம்ம சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஸோ இந்த லட்சணத்துல சீமிச்சு சும்மா மோசமா போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அச்சோ என்ன கூட்டணியாங்குது, டெய்லியும் தாங்க சண்டை 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 அப்படின்ற மாதிரி அப்படி 5 வருஷமா அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் நெருங்கினதுல இருந்து இப்போ ஓட்டுப்பதிவு நெருங்க போகுது. இன்னும் 2 நாள்ல வந்து வாக்குப்பதிவு தமிழ்நாட்டுல. அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுல இருந்தே வந்து திமுக கூட்டணி அப்படி சீமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளுடைய முதன்மை ஊடகங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனா மக்கள் நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, யாரு எப்படி இருந்துகிட்டு இருக்காங்க, யார் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்ப எல்லாம் அப்படியே கரெக்டா பார்த்துக்கிட்டு அப்புறம் வாக்குச்சாவடில போயிட்டு மாத்தி அப்படி கரெக்டா ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபோக்கஸ்டா போயிட்டு இப்போ பார்த்தது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீகால் பண்ணி அங்க போய் ஓட்ட போடணும். ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து ஓட்ட போடுங்க. முடிக்கும் பொழுது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த திமுக கூட்டணி அப்படின்றது வந்து எலெக்ஷன் முடிஞ்சு எப்போ வேணாலும் சிதறி ஓடலாம். அதற்கான எல்லா விதமான அறிகுறிகளும் தென்படுது. எலெக்ஷன்ன்றதுனால ரொம்ப டைட் பண்ணி போயிட்டு இருக்காங்க, இது என்ன இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அடுத்த நாள்ல கூட வந்து இந்த கூட்டணி சுக்குநூறா உடைஞ்சு ஓடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ பாருங்க, பார்த்து ஒரு நல்ல முடிவை வந்து மக்கள் எடுங்க அப்படின்றது தான். 23 வர வியாழக்கிழமை எலெக்ஷன், நல்ல முடிவா எடுங்க. நன்றி.